உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றிய தினம் இன்று கடைபிடிப்பு. தமிழ்நாடு வாழ்க என வீடியோ பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி 7வது நாளாக ஆலோசனை. நீலகிரி மற்றும் கோவை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட ஆர் மகாதேவன், என் கோட்டீஸ்வர் சிங் பதவியேற்பு. தலைமை நீதிபதி DY சந்திரசூட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நீதிபதி கிருஷ்ணகுமார் நியமனம். இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் முதல் அமர்வு விசாரிக்கும் பொதுநல வழக்குகள் விசாரணை. 40 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் மற்றும் எந்தெந்த பைனான்சியர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது என்பது உட்பட பல்வேறு கேள்விகள். ஜாஃபர் சாதிக்கிடம் 2வது நாளாக அமலாக்கத்துறை கிடுக்கிப்பிடி விசாரணை. கள்ளச்சாராய வழக்கில் பெண் சாராய வியாபாரி தடுப்பு காவல் சட்டத்தில் கைது. கள்ளக்குறிச்சி அருகே சாராயம் விற்று கைதான நிலையில் கடலூர் சிறையில் அடைப்பு. சென்னையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விவகாரம். IT ஊழியரை சிக்க வைக்க சதி செய்தது அம்பலம். தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டு மின்னஞ்சல் அனுப்பியவருக்கு வலைவீச்சு. கோவை துடியலூர் அருகே இரவில் கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள். பொதுமக்களை துரத்தியதால் பரபரப்பு. அந்த பைக் முடிஞ்சு அவ்வளோதான். இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஆன்வி தம்தார் மரணம். ரீல்ஸ் எடுக்கும் போது 300 அடி ஆழ பள்ளத்தாக்கில் விழுந்து பலியான சோகம். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதால் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. காவிரி நீர்பிடிப்பு மழையால் கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேறும் உபரி நீர். ஒகேனக்கலில் நீர்வரத்து 35,000 கன அடியாக அதிகரிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து பெய்யும் கனமழை. ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. காவிரி நீர்வரத்தால் தொடர்ந்து உயரும் மேட்டூர் அணை நீர்மட்டம். அணைக்கு வரும் நீர்வரத்து 23,989 கன அடியாக அதிகரிப்பு. திருப்பூர் நொய்யல் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. நல்லம்மன் கோவிலுக்கு செல்லும் பாலம் மூழ்கியதால் பக்தர்கள் அவதி. குற்றாலம் மெயின் அருவியில் 4 நாட்கள் தடைக்கு பின் குளிக்க அனுமதி. அனைத்து அருவிகளிலும் உற்சாக குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள்.
கேரள மாநிலத்தில் தீவிரமடைந்துள்ள பருவமழை, அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் மற்றும் மறுதேர்வு கோரும் ரிட் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று பரபரப்பு விசாரணை. லஞ்சம் வாங்காமல் ஏழை மக்களின் குறைகளை பூர்த்தி செய்யுங்கள். இந்தியன் 2 பாணியில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒட்டப்பட்ட வாசகத்தால் பரபரப்பு. சர்தார் 2ஆம் பாகம் படப்பிடிப்பில் தவறி விழுந்து உயிரிழந்த சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை. ஏழுமலையின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் நடிகர் கார்த்தி. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் டோடா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு. பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் 2 ராணுவ வீரர்கள் காயம். மகாராஷ்டிர மாநிலம் வாஷிம் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா கேத்கரின் தாயார் கைது. கையில் துப்பாக்கியுடன் விவசாயியை மிரட்டுவது போன்ற வீடியோ பரவிய நிலையில் நடவடிக்கை. ஓமன் கடலில் மூழ்கிய எண்ணெய் கப்பலில் மாயமான 10 இந்தியர்களில் 9 பேர் உயிருடன் மீட்பு. மீட்கப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியீடு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று. வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. TNPL தொடரின் இன்றைய ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், சேலம் ஸ்பாட்டர்ன்ஸ் அணிகள் மோதல். கோவையில் இரவு 7:15 மணிக்கு போட்டி ஆரம்பம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.